ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது வீடியோ சீரிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் இப்பயிலேருந்து இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் வந்து அப்படிதான் வரும். ஸோ அது என்ன வெப் சீரிஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஆல்ரெடி வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அது என்னது அப்டின்னா, நான் இதுக்கப்புறம் சில கன்டென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கான ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். லைக் ஒரு வோட்டிங் மாரி கேட்டிருந்தேன். ஸோ வெப் அப்ளிகேஷனா, மொபைலா, நெட்வொர்க்கா, ஏபிஐயா, வயர்லெஸ்ஸா அப்டின்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமா வோட்டிங் வந்தது பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி தான். அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, ஏபிஐ செக்யூரிட்டி. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, "போத் வெப் அண்ட் ஏபிஐ கலந்து போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வி ரெஸ்பெக்ட் டெமோக்ரசி. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதே மாரி பண்ணலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி நம்ம இப்பயிலேருந்து கன்டின்யூ பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ட்ரையாக்மேல நெறையா லேர்னிங் பாத்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ செக்யூரிட்டி லேர்னிங் பாத். அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம எந்த பாத்வே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஃபண்டமெண்டல்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் பத்தி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். லைக் போர்ட்ஸ்னா என்ன? அ ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன? அத எப்படி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் ஆர் மெஷின்ஸ்ல வந்து எனுமரேட் பண்றதுன்னு அதுக்கான வீடியோஸ் ஒரு 6 வீடியோஸ் போட்டிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் வல்னர்சிட்டி அ அப்புறம் நேத்து வரைக்கும் போட்ட லுக் அப் சேலஞ்ச் வரைக்குமே அதேதான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம லேர்னிங் பாத்துல வெப் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 4 மாடியூல்ஸ்லேருந்து தான் வரும். ஒன்ஸ் நம்ம இந்த வெப் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சோனயே, வி வில் பி ஸ்டார்ட்டிங் வித் தி அட்வான்ஸ் அட்டாக்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். அதுதான் என்னோட பிளான். ஸோ, எப்பயுமே நீங்க ஒரு லேர்னிங் பாத் ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்க என்ரோல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத குடுத்துக்கோங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் லேர்னிங் ஸ்கெட்யூல் நீங்க குடுக்குறது. ஸோ, இப்ப டிஃபால்ட்டா இது வந்து ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்டின்னா, 19 ஜனவரிக்குள்ளார இந்த மாடியூல வந்து முடிப்பீங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, வாட் ஐ டூ இஸ் ஐல் புட் லைக் 7 ஹார்ஸ் அ வீக். ஓகேவா? ஸோ, என்னோட ஸ்கெட்யூல் மாரி நான் குடுத்துக்கிறேன். அப்பதான் நானுமே அ இந்த வெப் ஃபண்டமெண்டல்ஸ வந்து இப்போ 15 டிசம்பர் நடக்குது. ஸோ 31 டிசம்பருக்குள்ளார நான் இந்த பர்ட்டிகுலர் மாடியூல முடிக்கிறேன். சோ தட் ஜான்வரிலருந்து நம்ம அந்த புது மாடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ லேர்னிங்ல போயிட்டு, லேர்னிங் பாத்ல உங்களுக்கு இங்கேயா இருக்கு? காணோம். இதோ பார்த்தீங்கன்னா, இதுதான் புதுசா வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்மீடியேட் ரூம் இது. வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஆத்தென்டிகேஷன் அட்டாக்ஸ், இன்ஜெக்ஷன் இந்த மாரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிடலாம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் ஃபார் அ இன்டர்மீடியேட் பென் டெஸ்டர் கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ்க்கு திருப்பி வர்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. பிகாஸ் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் சரி, ஆர் லைக் எதுக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனு. ஸோ, அதனால நம்ம வந்து வெப் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி இதுல இருக்க மாடியூல்ஸ்ல நம்ம ப்ரீ செக்யூரிட்டி லேர்னிங் பாத்ல சில மாடியூல்ஸ்லாம் வந்திருக்கும். அத நம்ம திரும்ப போய் பார்க்க போறது கிடையாது. பட் ஐ வில் ஆட் தீஸ் வீடியோஸ் இன்டூ த பிளேலிஸ்ட் செப்பரேட்லி. ஸோ, வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து தனியாவே இங்க காமிக்கும். ஓகேவா? ஸோ, வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இந்த வெப் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அ ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டரா நெறைய பேர் வந்து அவங்களோட கரியர வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சைபர்ல. ஸோ விஏபிடி ஆடிட்டரா இருக்கலாம், இல்ல வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டரா இருக்கலாம், இல்ல செக்யூரிட்டி அனலிஸ்ட்டா இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வர ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாடியூல்ல நீங்க எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து வொர்க் ஆகுது, காமனான வல்னரபிலிட்டீஸ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது எப்படி, அ என்னென்ன செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதுல கத்துப் போறீங்க. அதே தான் இங்க குடுத்துருக்காங்க. ஒரு 4 லைன்ல குடுத்துருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் வெப் அப்ளிகேஷன் வொர்க், utilize industry standard tooling when attacking the web application, explain and exploit common vulnerabilities, applies this knowledge to others targets. So other targetங்கிறது இட் கேன் பி யுவர் இன்டர்வியூ. நீங்க ஒரு லைக் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டா இருக்கீங்க. ஒரு சைபர் செக்யூரிட்டி அ லைக் பேஷனா எடுத்து நான் வந்து அ இந்த ஃபீல்டுக்குள்ளார போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாடல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா?
ஈவன் நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் அசஸ்மென்ட் பண்றீங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளாறனாலும், இந்த பர்ட்டிகுலர் மாடல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு மாரி லே கேம் விக்கிற மாரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஜம்ப் இன்டு த மாடல்ஸ். ஸோ ஹவ் த வெப் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ இத நம்ம தொட தேவையில்ல. இப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ வெப் ஹேக்கிங் இந்த மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுல வாக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் இதுலருந்து தான் வரும். அடுத்த 10 வீடியோ இருக்குன்னு நெனைக்கிறேன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வரைக்கும் வரும். தென் பர்ப் சூட் அப்புறம் வெப் ஹேக்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோ டூ வெப் ஹேக்கிங்ல வாக்கிங் அண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளார இருக்கும். ஓகேவா? ஸோ வாக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் அப்டின்னா என்னன்னா, யூ ஆர் கோயிங் டூ மேனுவலி ரிவ்யூ எ வெப் அப்ளிகேஷன். எப்படி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங்க்கு வருது அப்டின்னா, என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க பார்க்க போறீங்க? லைக் உங்க ப்ரௌசர மட்டுமே வச்சு, ப்ரௌசர் டூல்ஸ் மட்டுமே வச்சு, லைக் என்னென்னலாம் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க? அதுதான் இந்த பர்ட்டிகுலர் மாடியூல்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ, அ இங்க ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, ஒரு மெஷின் குடுத்துருப்பாங்க. அத மட்டும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐபி வந்துரும். ஓகேவா? தென் இவங்க இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, நான் இப்ப சொன்னேன்ல, நீங்க எந்த ஒரு ஆட்டோமேட்டட் டூல்ஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. ப்ரௌசரோட டிஃபால்ட் டெவலப்பர் டூல்ஸ் ஆர் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஆர் வியூ பேஜ், டீபக்கர், நெட்வொர்க் டேப் ஸோ இத மட்டுமே வச்சு தான் இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச வந்து நீங்க முடிக்கணும் அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா, கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐபிய மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10.10.46249 நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய காலி மெஷின் அதாவது ட்ரையாக்மில உள்ள காலி மெஷின நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லைக் இது வந்து ஒரு அட்டாக்கர் பாக்ஸ் மாரி வொர்க் ஆகும். என்னோட டார்கெட் மெஷின பிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 46249 ஸோ அந்த ஐபிய ஃபர்ஸ்ட்டு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10.10.46249 ஜஸ்ட் டு கன்ஃபார்ம் இட். ஓகேவா? 249 தான். இப்போ வந்து ஆக்சுவலி இந்த ஆ டெர்மினல் வந்து ஒரு மாரி டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். எப்பயுமே நீங்க புதுசா ஒரு கால் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். ஸோ இதில போயிட்டு ஃபர்ஸ்ட்டு 0ன்னு குடுத்துட்டு அப்ளை குடுத்துடுறேன். பிகாஸ் நமக்கு இங்க பின்னாடி கொஞ்சம் டார்க்கா இருந்தா தான் நல்லாருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஐபி வந்து உங்களுக்கு பிங் ஆகுதான்னு பாருங்க. ஸோ அது என்ன மெஷின்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு பிங் கமாண்ட் குடுங்க. ஸோ உங்களுக்கு பிங் ஆகுது. டிடிஎல் வந்து 64 விச் மீன்ஸ் இது வந்து ஒரு லினக்ஸ் பாக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இதுல என்மேப்போ எந்த ஒரு இதுவுமே நீங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் சொன்ன மாரி, இது ஜஸ்ட் வந்து உங்க ப்ரௌசர் டூல்ஸ் மட்டும் தானே. ஸோ Firefox இதுல ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பிங் பண்ணேன்னா, அந்த மெஷின் வந்து உங்களோட டார்கெட் அ காலிலருந்து அது அக்சஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ இந்த மெஷினோட பேர் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஸ்எம்இ ஐடி சப்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுல ஏதாவது ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நான் அந்த ஐபியுமே குடுத்து பார்க்குறேன். டைரக்ட்டா அது வெப்சைட் மட்டும் ரன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஓகே. டைரக்ட்டா ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. எஸ்எம்ஏ ஐடி சப்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஃபைன். ஆ ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்ப்ளோரிங் த வெப்சைட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பென் டெஸ்டரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நோட்ஸ் ஆர் டெஸ்ட் கேஸஸ் ஆர் மைண்ட் மேப் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ஸ வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ தட் நீங்க என்ன ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கேத்த மாரி டெஸ்ட் கேஸ் எழுதி அத வந்து பிரேக் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும். ஓகேவா? சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல நெறைய பேஜஸ் இருக்கு. ஹோம் பேஜ், லேட்டஸ்ட் நியூஸு சோ இதெல்லாம் எப்படி விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாரி பாத்ல போயிட்டு விசிட் பண்ணணும். அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகேவா? இதுவுமே நீங்க கம்ப்ளீட்ன்னு குடுத்துருங்க. பிகாஸ் இது நீங்க ஆக்சுவலி இங்கேயே இருக்கு பாருங்க. ஹோமு, நியூஸு, கான்டாக்ட்டு, கஸ்டமரு, ஸோ சைன் அப்பு, ரீசெட்டு இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். ஸோ அதுதான் அவங்க பாத்தா குடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் மாரி குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜஸும் எதுக்கு யூஸ் ஆகும்னு. பிகாஸ் ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல இது எல்லாமே இருக்கும். ஹோம் பேஜ் இருக்கும், சைன் அப் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும், ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும். ஒரு டிக்கெட்ட கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கும்ல. கிரியேட் டிக்கெட்லாம் இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏதாவது சப்போர்ட்ல நீங்க ஏதாவது ஒரு டிக்கெட்ட ரைஸ் பண்ணி அத குளோஸ் பண்ணணும். அந்த மாரி திங்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஈவன் பாஸ்வேர்ட் ரீசெட் பேஜஸ் இதெல்லாம் இருக்கும். அதுதான் இது. ஸோ டாஸ்க் 3 தான் நம்ம பார்க்க போறோம். வியூயிங் த பேஜ் சோர்ஸ் அப்படின்னு.
ஆ டைரக்ட்டா நம்ம வந்து Q&Aக்கு போயிடலாம். பிகாஸ் அ இது எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருக்கும். ஒரு பிகினருக்கு இது ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த சேலஞ்சஸ்லாம் முடிக்க. ஸோ வாட் இஸ் அ ஃபிளாக் ஃப்ரம் த HTML கமாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட்டா உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிடுங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ HTML கமாண்ட் எல்லாம் எங்க இருக்கும்னா, வியூ பேஜ் சோர்ஸ்ல தான் இருக்கும். அதனால தான் இது டைரக்ட்டாவே வியூ பேஜ் சோர்ஸ்ல வருது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு CTF சேலஞ்ச் மாரி எடுத்துக்காம, ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல யூசுவலா நீங்க என்ன செக் பண்ணுவீங்க? அந்த அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஹோம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிக்சர் மாரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு குடுங்க. ஸோ வியூ பேஜ் சோர்ஸ்ல நமக்கு ஏதாவது ஃபிளாக் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம யூசுவலா ஏன் வந்து வெப் அப்ளிகேஷன்ல வியூ பேஜ் சோர்ஸ் குடுப்போம் அப்படின்னா, அதுல ஏதாவது ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா? API கீஸ் இருக்கா? இல்ல டெவலப்பர்ஸ் வந்து நெறைய டைம் வந்து பார்க்காம அ கமெண்ட் பண்ருவாங்க. லைக் UATல இருக்கிறத அப்படியே வந்து கமெண்ட்ல குடுத்துருவாங்க. அதனால கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க HTML கமாண்ட்ல வந்து என்ன இருக்கு? ஆம். ஸோ இங்க இதெல்லாம் தான் அந்த கமெண்ட்ஸ். "த பேஜ் இஸ் டெம்பரரி வைல் வி வொர்க் ஆன் தி நியூ ஹோம் பேஜ்" அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட நியூ ஹோம் பேஜ்ன்னு நெனைக்கிறேன். பீட்டா வெர்ஷன். ஸோ இதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல. ஸோ இதுல இதுல வேற எந்த ஃபிளாகும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ். ஈவன் கண்ட்ரோல் Fன்னு குடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாக்மேல ஃபிளாக்ல வந்து THM அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த மாரி எதுவும் இல்ல. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பாத் இருக்குல்ல, நியூ ஹோம் பீட்டான்னு இருக்குல்ல, இத மட்டும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களோட ப்ரௌசர்ல. ஸோ ஐபிக்கு அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் நியூ ஹோம் பீட்டான்னு இருக்குல்ல, அது குடுத்தீங்க அப்படின்னா, HTML கமாண்ட்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஒரு குட் செக்யூரிட்டி பிராக்டிஸ். அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ எப்பயுமே உங்களோட வியூ பேஜ் சோர்ஸ் ஆர் சாரி உங்களோட பேக் எண்ட்ல இந்த மாரி HTML கன்டென்ட்ல எந்த ஒரு கமாண்ட்ஸும் நீங்க வைக்காதீங்க. அதனால தான் அது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஃபிளாக் வாட் இஸ் அ ஃபிளாக் ஃப்ரம் த சீக்ரெட் லிங்க். ஓகே, சீக்ரெட் லிங்க்ல ஏதோ ஃபிளாக் இருக்குங்கிறாங்க. ஸோ மறுபடியும் இங்க போய்க்கோங்க. இதுல சீக்ரெட் அப்படின்னு ஏதாவது ஒரு கீவேர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, சீக்ரெட் பேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சீக்ரெட் பேஜ் ஃபர்ஸ்ட்டு எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனா நமக்கு ஃபிளாக் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஆக்சுவலி இந்த பேஜ்லயே வந்து அ ஃபிளாக் மட்டும் தான் இருக்கு. நாட் அ சீக்ரெட் எனிமோர் அப்படின்னு இருக்கு. ஸோ நெறைய டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ யூசுவலா நமக்கு இந்த ஹோம் பேஜ் இதெல்லாம் தவிர, ஹிட்டன் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு சார்ட் ஆஃப் ஹிட்டன் பேஜ் தான். ஸோ இது வந்து யூசருக்கு எண்ட் யூசருக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ டைரக்டரி லிஸ்டிங் ஃபிளாக். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு டைரக்டரி லிஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மறுபடியும் நீங்க வியூ பேஜ் சோர்ஸ்ல அம் லைக் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனு. சோ தட் அதுல எ ஏதாவது டைரக்டரி லிஸ்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அசர்ட்ஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த CSSலாம் அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரியில இருக்கு. தென் அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாஃப் டாட் PNG இந்த ஒரு PNG இமேஜ் இருக்குல்ல இங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்கு. ஸோ வாட் இஃப் இந்த ஸ்டாஃப் டாட் PNGய ரிமூவ் பண்ணிட்டு, என்டர் குடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி டைரக்டரி லிஸ்டிங் இருக்கும். ஸோ ஒரு காமனான வெப் அப்ளிகேஷன்ல இந்த மாரி டைரக்டரி லிஸ்டிங் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, ஈஸியா உங்களுக்கு Google டாக் மூலியமாவே ஆர் Google சர்ச் என்ஜின் மூலியமாவே இதெல்லாம் வந்து உங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஒரு வேள இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்து லைக் DB ஃபைல்ஸு இல்ல அவங்களோட கஸ்டமர் டேட்டாஸ் இந்த மாரிலாம் இருந்து இந்த மாரி இண்டெக்ஸ் டைரக்டரி லிஸ்டிங் எனேபிள்ல இருந்துச்சு அப்டின்னா, இட் வில் பி டேஞ்சரஸ் ஃபார் யுவர் வெப்சைட். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஃபிளாக வந்து இண்டெக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்டரி லிஸ்டிங் எனேபிள்ல இருக்கு. ஸோ இன்வாலிட் டைரக்டரி பெர்மிஷன்ஸ். ஸோ டைரக்டரி லிஸ்டிங் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் அசர்ட்ஸ் வந்து காமிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ணாம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். வாட் இஃப் என்ன ரியல் அப்ளிகேஷன்ல நீங்க கண்டுபிடிக்க ஃபப் டூல் யூஸ் பண்ணலாம். கோபஸ்டரு, டர்பஸ்டரு, ஃபொரெக்ஸ் பஸ்டர் அந்த மாரி டூல்லாம் யூஸ் பண்ணி டைரக்டரி லிஸ்டிங் இருக்கா? லைக் என்ன ஹிட்டன் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் டூ ஆட்டோமேட் யுவர் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் அ ஃப்ரேம்வொர்க் ஃபிளாக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்றாங்க. அதோட ஃபிளாக் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுல எந்தாவது ஃப்ரேம்வொர்க் இருக்கா?
பேக் டு வியூ பேஜ் சோர்ஸ். ஓகே, இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் ஜென்ரேட்டட் இன் சம் செகண்ட்ஸ் யூசிங் த டிஹெச்எம் ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஃப்ரேம்வொர்க்கோட வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது கூடாது. பிகாஸ் இது இந்த மாதிரி வெர்ஷனை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்பாச்சியோ ஒரு இன்ஜினிக்ஸோ லைக் ஏதாவது ஒரு காம்போனண்ட்டோட வெர்ஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு அது செக்யூர்டாக இருக்கலாம். லைக் இன்னைக்கு அதோட வெர்ஷன் வந்து செக்யூர்டாக இருக்கலாம். ஒரு 1 இயர் கழிச்சு, இல்ல 6 மந்த்ஸ் கழிச்சு கண்டிப்பா அது வல்னரபிள் ஆகும். அப்போ உங்க வெப்சைட்ட யாராவது அட்டாக்கர் பார்த்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் எடுத்து உங்க வெப்சைட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாத் மாரி இருக்கு. ஆ ஸ்டாட்டிக் லேப்ஸ், ட்ரையாக்மே டாட் கிளவுட் அப்புறம் டிஹெச்எம் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் அப்படியே ஓப்பன் இன் நியூ டேப்ன்னு குடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாட்டிக் லேப்ஸ். மேபி இது ஒரு யுஏடி வெப்சைட்டா இருக்கலாம். அ அத வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெர்ஷன் இருக்கு. தென் சேஞ்ச் லாக் ஃபைல் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இந்த மாரி சேஞ்ச் லாக் ஃபைல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நான் சொல்றேன். அ அவங்க வெப்சைட் வந்து டெவலப்பர் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள வெர்ஷன வந்து சேஞ்ச் லாக் ஃபைல்ல வந்து என்டர் பண்ணுவாங்க. லைக் என்ன சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆயிருக்கு, லைக் என்னென்ன ஃபிக்ஸஸ் ஆர் என்னென்ன பக்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் வந்து போட்டிருப்பாங்க. என்னென்ன ஃபீச்சர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து சேஞ்ச் லாக் ஃபைல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 அப்படின்னு இருக்கு. நாங்க வந்து கான்டாக்ட் ஃபார்ம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் விசிட்டர்ஸ் வந்து இந்த மாரி இத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. தென் வி ஆடட் அ பேக்கப் ஃபெசிலிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. 3வது வெர்ஷன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு பேக்கப் ப்ராசஸ்ல. அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா, ஒரு வெப் டைரக்டரியில temp.zip அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். which could potentially be in read by website visitors. This file is now stored in the area that is unreadable by the public அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு டெம்பரரி டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். வெப் டைரக்டரி. ஸோ அது வந்து எந்த ஒரு வெப்சைட் யூசராலும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இதுல ஏதாவது பொட்டன்ஷியலான திங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். லைக் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ temp.zip அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயின் வெப்சைட் இருக்குல்ல, இதுலருந்து விசிட் பண்ணி பாருங்க. இது ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே. நம்மளோட மெயின் வெப்சைட்ல temp.zip வந்து அக்சஸிபிளா இருக்கு. ஸோ இது உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜிப் ஃபைல். இது உள்ளார ஃபிளாக் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைக்கும். டிஹெச்எம் கீப் யுவர் சாஃப்ட்வேர் அப்டேட்டட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி சேஞ்ச் லாக் ஃபைல்ல வந்து உங்களோட சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் அண்ட் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ன்னு இருக்கா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைச்சிரும். ஓகே, இது விம் மூலியமா ஓப்பன் ஆகுது. அதனால தான் நமக்கு இப்படி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓப்பன் வித் மவுஸ் பேடுன்னு குடுப்போம். பிகாஸ் எனக்கு எனக்கு வந்து விம் புடிக்காது. ஐ அம் நாட் அ விம் யூசர். நான் மோஸ்ட்லி மவுஸ் பேட் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா நானோ யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ம். சப்மிட் குடுங்க. ஃபிளாக் வந்து கரெக்ட்டான ஓகேவா? ஸோ வந்து வியூ பேஜ் சோர்ஸ் அந்த டெவலப்பர் டூல்ஸ்ல வியூயிங் த பேஜ் சோர்ஸ் வந்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டூல்ஸ் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வியூ சைட்ன்னு ஓகே அதுக்கு வந்து இந்த மெஷின் யூஸ் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். வியூ சைட்ன்னு இவங்களே ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆ வாட் இஸ் த ஃபிளாக் பியாண்ட் த பேவால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து வியூ சைட்டுங்கிறது ஜஸ்ட் டூ என்ன சொல்றது? எப்படி வந்து வெப் டெவலப்பர் டூல்ஸ ஒவ்வொரு ப்ரௌசர்ல வந்து அக்சஸ் பண்ணணும்னு இவங்க ஒரு நாலேட்ஜ் பேஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது இப்ப நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவை வந்து ஐடி சப்போர்ட்ல வந்து ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அத நம்ம வந்து பைபாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ பேக் டூ திஸ் வெப்சைட். இதுல வந்து நியூஸ்ன்னு இருக்கு. ஓகே, நியூஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டூ HMI ஐடி சப்போர்ட்ன்னு இருக்கு. ஆ நியூஸ்ட் டீம் மெம்பர் 3 டிப்ஸ் கீப்பிங் யூ ஓகே. இந்த பர்ட்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அக்சஸ் பண்ண முடியல. யூசுவலா நீங்க இந்த மீடியம் ப்ளாக்லாம் படிக்கும்போது,
சில பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். சில பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரீமியம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கே நெறைய பைபாஸஸ் இன்டர்நெட்ல இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரீ டீம் யூஸ் பண்ணி அத பைபாஸ் பண்ணலாம் பேவால. அதே மாரி தான் இந்த சேலஞ்சும் இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் அ ஃபிளாக் பியாண்ட் த பே வால் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பே வால் இருக்குல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்லி பிரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இத அக்சஸ் பண்ண முடியும். இந்த இத படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு, ஆ ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்பெக்ட்ல உங்களுக்கு இந்த மாரி காமிக்குதா? ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ப்ளாக்ன்னு இருக்கா? இதுதான் அதோட லைக் HTML பாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது டிஸ்ப்ளே ஆகுறது. இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க டெவ் பிரீமியம் கஸ்டமர் பிளாக்கர்ன்னு இருக்கா? இத நீங்க வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிட்டு இப்போ ரீலோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரீலோட் பண்ணியாச்சா? ஏன் ஒர்க் ஆகல? ஓகே. வேற ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேனா? ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் பிரீமியம் கஸ்டமர் அக்சஸ் பண்ணக்கூடியது. இதுல போயிட்டு இத மட்டும் அன்செக் பண்ணிக்கோங்க. ஆர் எல்லாத்தையுமே தூக்கி விடலாம். லைக் இது மட்டும் தான் நமக்கு தேவையில்ல டிஸ்ப்ளே ப்ளாக்கு. ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஏன் நமக்கு இது எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே. இந்த டெவ் பாடில இந்த கஸ்டமர் பிளாக் மட்டும் தான் இருக்கா? இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ இது மட்டும் தான் ஒரே ஒரு பிளாக்கரு. ஸோ இதெல்லாம் அதோட HTML கன்டென்ட். எஸ் எல்லாத்தையுமே தூக்கி விட்டு பார்க்கலாமே. ஓகே. எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே. எல்லாத்தையுமே நீங்க லைக் அந்த பிளாக்கர் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து அக்சஸிபிளா இருக்கு. ஸோ இதுதான் அதோட ஃபிளாக்ன்னு நெனைக்கிறேன். ஃபிளாக் உங்களால காப்பி பண்ண முடியலையே! ஏன்? இன்ஸ்பெக்டர் எலிமெண்ட்ல போங்க. ஓகே. இது வந்து ஒரு இமேஜா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. இது வந்து ஒரு இமேஜ். டிஹெச்எம் நாட் சோ ஹிடன் அப்படின்னு இருக்கு. அதனால தான் நம்மளால காப்பி பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன பண்றேன், இந்த ஃபிளாக் வந்து நான் ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கேப்பிட்டல்ல நாட் அண்டர்ஸ்கோர் சோ அண்டர்ஸ்கோர் ஹிடன். ஓகேவா? ஸோ இத சப்மிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேலஞ்ச் முடிக்க முடியலனாலும் ஹிண்ட்ல போய் பார்க்கலாம். பட் இது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் யார் வேணாலும் நீங்க பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டூல்ஸ் டீபக்கர்ன்னு சொல்றாங்க. ஸோ டீபக்கர வச்சு இன்னொரு பைபாஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்டும் சரி, இந்த டீபக்கர் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து பென் டெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், வெப் அசஸ்மென்ட் பண்ணும்போது, உங்க கிளையண்ட் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஹிட்டன்ல வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், இவங்க வந்து ஒரு பிரீமியம் யூசரால தான் ஒரு இத அக்சஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அத நம்ம பைபாஸ் பண்ணோம் இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போயிட்டு. ஸோ இந்த மாரி அ ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து ஹிடன்ல வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு அட்மின் யூசர், ஒரு நார்மல் யூசர் இருக்காங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபீச்சர் அட்மின் யூசரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, நீங்க நார்மல் யூசரா லாகின் பண்ணி, அதே ஃபீச்சர உங்களால வந்து பார்க்கும்போது பிளாங்க் அவுட் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல. அத நீங்க என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள்டுன்னு இருக்கிறத தூக்கி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வந்து எனேபிளா இருக்கும். ஓகேவா? இது ஒரு டிப் மாரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அடுத்து பென் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஃபிளாக் இன் த ரெட் பாக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. இது எந்த பேஜ்ல வருது? பார்ப்போம். லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபிளாஷ் min.js. ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுல எங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ரெட் அ கஸ்டமர்ஸ் கான்டாக்ட். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கான்டாக்ட் வந்து நான் ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரெட் கலர்ல ஃபிளாஷ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் குடுங்க. ஸோ இங்க டீபக்கர்ல போயிட்டு, அ அசர்ட்ஸ்ல போங்க. இதுல ஃபிளாஷ் டாட் மின்னு இருக்கா? இதுதான் வந்து அவங்க வாட்ச் எக்ஸ்பிரஷன். ஸோ
ஓகே. இங்க வந்து ஆக்சுவலி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாரி லைனா வர மாரி பார்த்துக்கோங்க. இதுல இந்த ஃபிளாஷ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபிளாக் மாரி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க ரீலோட் பண்ணும்போது ரெட் கலர்ல வந்துச்சுல்ல, அதுதான் இது. ஸோ இத ரிமூவ்ன்னு குடுத்து பார்ப்போம் ஃபிளாஷ. ஓகே. இத எடிட் பண்ண முடியாதா? ஓகே. டீபக்கர்ல உள்ளத எடிட் பண்ண முடியாதா? ஓகே. இத நீங்க ரிமூவ் பண்ணி பாருங்க. இப்ப ரிஃப்ரெஷ் குடுக்கலாம். ஓகே. இது எல்லாமே ப்ரௌசர் பேஸ்ட்ல யூஸ் பண்ணதுனால, எது வந்து காலி ப்ரௌசர், எது வந்து ஹோஸ்ட் ப்ரௌசர்ன்னு எனக்கு தெரியல. ம். ஓகே. ஓகே. இங்க 5ன்னு இருக்கு. மேபி ஓகே. இது எதுவுமே ஆக்சுவலி வந்து எடிட் பண்ண முடியல. ஆ ஓகே. இங்க ஏதோ எக்ஸ்பிரஷன் பிரேக் டவுன் இப்படிலாம் இருக்கு. பாஸ் ஆன் தி யூஆர்எல்ன்னு இருக்கு. அப்புறம் அனிமேஷன் இதெல்லாம் வந்து டிசேபிள்ல இருக்கு. டாம் மியூட்டேஷன் பிரேக் டவுன்னு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ். ஃபிளாஷ் ரிமூவ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் ரீலோட் பண்ணலாம். நம்ம அந்த ஓகே. இப்ப ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப பாஸ் ஆயிருக்கு அந்த பிரேக் டவுன் இது. இங்க நம்ம டிசேபிள் பண்ணோனே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஃபிளாக் எடுக்க முடியுது. ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஜஸ்ட் அந்த டீபக்கர்ல அந்த ஆப்ஷன்ல போயிட்டு பாஸ் அப்படின்னு குடுத்துடணும். ஆர் அத அன்டிக் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாரி கிடைச்சுச்சு. இப்போ கடைசி சேலஞ்ச் டாஸ்க் 6 வந்து டெவலப்பர் டூல்ஸ் நெட்வொர்க். ஓகே. நெட்வொர்க் டூல்ஸ வச்சு வேற ஏதோ ஒரு ஃபிளாக் வந்து கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறேன். வாட் இஸ் த ஃபிளாக் ஷோன் இன் த கான்டாக்ட் மெசேஜ் நெட்வொர்க் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல ஆ கான்டாக்ட் மெசேஜ் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு போல. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போயிட்டு நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க் டேப் வந்து என்னதுன்னா, நீங்க பர்ப் சூட் இன்டர்செப்ட் பண்ணும்போது டிராஃபிக்லாம் போகுதுல்ல, அத வந்து நீங்க இந்த நெட்வொர்க் டேப்ல இருந்தே பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹோம் வெப்சைட்ட நான் மறுபடியும் விசிட் பண்றேன். ஸோ இதுல இந்தந்த பாத்லாம் போகுது அப்படின்னு இருக்கா? இந்த மாரி ஒவ்வொரு டேப்லயும் போய் பார்க்கலாம். வேற ஏதாவது ஃபிளாக் இருக்கிற மாரி ரெக்வெஸ்ட் போகுதான்னு. ஸோ கான்டாக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இது ஒரு யூசுவல் இதுதான். கஸ்டமர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. லைக் எல்லா பேஜுமே நம்ம விசிட் பண்ணலாம். இதுல எது கிடைக்குதான்னு நமக்கு தெரியும். சைட் டாட் ஜேஎஸ் லைக் யூசுவலா உள்ளதுதான். அதெல்லாம் சைட் மேப்ல வர்றது. ஆம், கான்டாக்ட்டுக்குள்ளாரே இருக்கான்னு தெரியல. மேபி. ஓகே. செண்ட் மெசேஜ்ன்னு இருக்கு. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு யூசுவலா ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஒரு டிஃபால்ட்டா நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். அட் ஜிமெயில் test@gmail.com டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். செண்ட் மெசேஜ் குடுங்க. கான்டாக்ட் ஃபார்ம் வந்து சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம செண்ட் குடுத்தோனே இங்க கான்டாக்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆ லைக் ஃபைல் வந்து வந்திருக்கு இங்க. ஸோ அதோட ரெக்வெஸ்ட் போய் பார்க்கலாம். இது நம்ம அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட்டுக்கான இதுதான் இது கான்டாக்ட் மெசேஜ்ங்கிறது. ஸோ ரெஸ்பான்ஸ்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபிளாக் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபிளாக் எடுக்க தான் இந்த கான்டாக்ட் ஃபார்ம்லேருந்து போற மாரி இருந்துச்சு. இத ஈவன் நீங்க ரான்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபிளாக காப்பி பண்ணி உங்களோட ட்ரையாக்மி இதில போட்டுக்கோங்க. சேலஞ்சில சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்தோனே உங்களுக்கு வந்து யூ ஆர் கம்ப்ளீட்டட் வித் த சேலஞ்ச் அப்டின்னுது. இதுக்கு ஐ கெஸ் ஒரு ரீகேப் எதுவும் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் தான். ஈவன் நீங்க இந்த சேலஞ்ச் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து கன்டென்ட் டிஸ்கவரி. நம்ம வந்து அடுத்த ரூம்ல பார்க்கலாம். விச் மீன்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் தட். நம்மள டிசம்பர் முடியறதுக்கு இன்னும் 15 நாள், 16 நாள் இருக்கு. அதுக்குள்ளார இந்த வெப் ஃபண்டமெண்டல்ஸ் முடிக்க பார்க்கலாம். அதுதான் நான் ஆக்சுவலி சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்க வந்து நான் 7 ஹார்ஸ்ன்னு குடுத்துட்டு ஸ்கெட்யூல் குடுத்துக்கிறேன். ஸோ தட் 31 டிசம்பருக்குள்ளார நான் இத முடிக்க பிளான் பண்றேன். எந்த ஒரு டிலேவும் இல்லாம. ஓகேவா? தேங்க்ஸ் கைஸ். ஸ்டே டியூன் அண்ட் ஏதாவது குறை நிறைகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.